ஆதி நம்ம தான் உலகத்துக்கு. இந்த சிம்பிளான இது என்ன, நீ என்ன பருப்பு மாதிரி பேசுகிற, உலகத்தை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக ஒப்படைச்சிட்டு போனீங்க, இப்படியே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் நாளைக்கு. அது அந்த உலகம் அழிக்கணும் வேறு யாருமே இல்லை, நான் தான், நீங்கள் தான், உங்கள் பிள்ளை தான். நீங்கள் அப்பயும் பாரு எனக்கு என்ன விட்டு போயிடலாம் பாருங்க, சோத்த விஷமாகவும் இங்கே சுவாச்சிட்டு இருக்கமே. யாரோ ஒருத்தர் நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்களா சொல்லுங்களேன், கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். நம்ம எவனுமே நல்ல காற்று சுவாசிக்கிறோம், நல்ல சோறு தின்னமானே, நம்ம சாப்பிட்றது விஷம், நல்ல தண்ணி குடிக்கிறோமா அது விஷம். அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம். அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும். இதை நான் முன்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லுங்க, அரசியல்வாதி மேலேயா? நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான், இந்த தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான், காற்றை சுத்தம் பண்ணிடுவான் கிடையாது. எந்த அரசியல்வாதி பேர் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, இல்லை நான் சொல்கிறேன். நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில், அடுத்து இங்கே வருவானுங்க. இப்போ உலக பொருள் எடுத்து ஒன்று வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க. நம்ம எல்லாமே அழிவு. இப்போ சார் உலகத்திலேயே நல்லா பவர்ஃபுல்லாக நாடுது அமெரிக்கா, நம்ம எல்லாம் ஒத்துப்போம். அமெரிக்காக்காரன் நினைச்சா ஒரே நைட்டில் அந்த சொமாலியா சவுத்துக்கு வழி இல்லாமல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பஞ்சத்தை தீர்க்க முடியும். அந்த முயற்சி எடுத்தான் அவன் கிடையாது. எவன் மேலே குண்டு போடலாம், அது அதிகாரத்தை எங்கே காட்டலாம். எங்கள் வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பெரிய ஆளு, என் மகன் இன்ஜினியர். என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது, நாங்கள் நல்ல சோறு திங்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச எங்கள் ஆதிக்குடி நாங்கள் பண்ண வேலை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக வாழ்றோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. எவனையோ எவன் கூடிய கண்ணுக்கு தெரியாதவங்க கூட ரேஸுக்கு ஓடிட்டு இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை. உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே வந்து நீ மற்றவனை பாரு, அவனை பாரு, இவனை பாருலாம். ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல சோறு கொடுக்குறியானா கிடையாது. இன்னைக்கு சார் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போறீங்க. நம்ம பூர்வீக சாப்பிட்ற பிரியாணியா சார்? இன்னைக்கு தமிழோட ஃபுட் என்ன கேட்டீங்கன்னா பிரியாணி. பிரியாணிக்கு நமக்கு என்னங்க இருக்குது? அதை அட்லீஸ்ட் ஊன் சோறுனா சொல்லிட்டு போ. அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி வாரத்துக்கு போகும்போது கட்டிட்டு போனாங்க. அதுவே பாதி தான், ஆதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே உலகம் வந்து வளர்ச்சியை நோக்கி நடந்துகிட்டே இருக்கும். ஃபோன் இருக்குதா? ஒரு காலத்துல ஃபோன் இருக்குதா? இல்லை, செய்தி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபோன் வந்தது, அதுக்கப்புறம் மொபைல் வந்தது. இப்போ மெசேஜ் வேற லெவலில் போயிட்டு உலகம் அழியல. நம்ம வந்து கரெக்டாக நடக்கலன்றது தான் காரணம். நீங்க உடனே நம்ம பிரியாணியை சொன்னீங்களே, நீங்க களி சாப்பிட்றீங்களா? களி உங்க வீட்டில் இருக்குதா? ப்ரொடியூசர் போட்டுக்கிற ட்ரெஸ் பாருங்க, ஜீன் கிழிஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சாவே நம்ம தூக்கி போடுவோம். கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டு சூப்பர்மே. உங்க கேள்வி கிட்ட உங்க முத்தமே கொடுப்பேன். இதுக்கு தான் பதில் சொல்லுங்க. இல்லைங்க போன் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு இல்லாம சுவாசிக்க காத்துல தண்ணி தான் வாழும். இல்லைங்க வாழ்க்கையில அடிப்படை அடிப்படை எதுனே தேவை? போனானே, ஜீனானே, சோறுனே, தண்ணினே, சுவாசிக்கிற காத்து. நீங்க அதை விட்டு நீங்க அது அடுத்து போயிட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. கேளுங்க. நீங்க கயிறு கட்டிருக்கீங்களா? அவங்க நம்ம கட்டிருந்தோமா? அண்ணே கட்டலாம். கட்டியிருந்தாங்களான்னு கேட்கறேன். சொன்னீங்களா கோமம் தானே கட்டிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன போட்டு சொல்றீங்க? வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகுமே தவிர அதுல அழிவும் இருக்கு. அழிஞ்சு இருக்குன்னு சொல்லக்கூடாது. கங்குவா பத்தி பேசுறாங்க, நான் சொல்றேன் அதுக்கும் சேர்த்துதான் வரேன். இதோட சேர்த்துதான். கங்குவான்ற படம் வந்து விமர்சனம் பண்ணாங்க, நாங்க பண்ணுமா? பொதுமக்கள் கொடுத்து பாக்குறான். படம் நல்லா இருந்தா வெளில வந்து கழுவி ஊட்டுவான். நாளைக்கு படம் கதை நல்லா இருக்கா? கதை இருந்ததுன்னா பேசலாம். கதை இருந்தா பேசலாம். என்ன கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க? தீனா அவர்களுக்கு 10 தலை காமிக்கிறீங்க. அவர் என்ன சித்தரிச்சிருக்கீங்க? ராவணனா சித்தரிச்சிருக்கீங்க. அப்படியே காமிச்சீங்க. எந்த அர்த்தனுக்கு 10 தலை இருந்தது? 10 தலை காட்டினா ராவணங்கிறது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. மாயன் 2ல இருக்கு. யாரு சொல்றாங்க? ஆமாண்ணே, மாயன் 2ல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க. நான் அதுக்காக அண்ணே அடுத்த கதையில அடுத்த படத்துல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன். நான் இப்பயே அதை சொல்லிட்டேன்னா கதை ரிவீல் ஆயிடும், நான் சொல்ல முடியாது. மாயன் 2ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்ன உலகம் அழிகிறது உண்மையா? என்னன்னா 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உண்டானுச்சு. சரிங்களா? இன்னும் வந்து சர்வே பண்ணி தான் இருக்கு. உலகம் அழிது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. 4 வாட்டி உலகம் அழிஞ்சு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா தான் படிச்சு எடுத்தீங்களா இல்ல எப்படி எடுத்தீங்க? அதை ஒன்று சொல்லியிருப்பேன், நல்லா நோட் பண்ணிக்கலாம். மாயர்களின் கூற்றுப்படி இது கூற்று தானே. கூற்றுனாவே அது உண்மை இல்லாத பொருள், உண்மை இல்லாத பொருள். ஆனா நீங்க வந்து டைட்டில் ஒண்ணு சொன்னீங்க, இது வந்து ஒரு சித்தரிக்க கதை தான் சொல்லிருக்கீங்க. ஆனா வந்து ராவணன் எல்லாம் வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறது வந்து ஒரு தமிழ் அர்த்தம் அது கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ராவண தமிழ் சிவன் யாரு? சிவன் யாரு? ஆதிகுடி தமிழ். சரி, ஓகே. சிவன் யாரு? சிவனை வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அழிக்கும் கடல் தான் சொல்றீங்க. ஆனா சிவனை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தமிழ் மக்கள் சிவனை அழிக்கும் கடவுள் சொல்லி என்ன காட்டுறீங்க? அவரை என்ன சொல்றீங்க? அதுல தப்பு அழிச்சா அழிவே கிடையாது. தப்பு அடிச்சா அழிவே கிடையாது. ஏன்னா சூரசம்ஹாரம் பண்ணி ஏன்னா கொண்டாடுறோம். சரி, இது மதங்களை கொண்டாடி பழகின நம்ம இனம் யாரு? நம்ம இனம்
தவறு அழிஞ்சா தீமை அழிஞ்சா நம்ம கேமரா பார்த்து தீமை அழிஞ்சா மதம் நம்ம அன்னைக்கு இருந்து மதங்கள் பண்றதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னே. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லேயே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் இது இருக்கு. மதம் பண்ணா சூர சம்பாரம்ங்கிறது ஒரு அடக்கண மதம் பண்றது. ஆனால் ஒரு சித்தரிச்சிருக்கேன், அது ராவணன் தாங்கிற முடிவுக்கு நீங்கள் வராதிங்க. ராவணன்னா பேர் ராவணன் வச்சிருப்பேன். நான் வீரவாசூரன் ஏன் வச்சிருக்கேன்னா ராவண யாருன்னு பார்ட் 2ல பார்ப்பீங்க. இந்த படம் எத்தனை பேருக்கு புரியும்? கிராபிக்ஸ்லாம் முயற்சி எடுத்து வாழ்த்துக்கள் தான். இப்போ தியேட்டர்ல யூடியூப்ஸ் உங்க படத்தை எடுத்தாதான் ப்ரொமோஷனே ஆகும். தியேட்டர்ல விடுவீங்களா? தேட்டர்னா புரியல. பப்ளிக் எடுத்தா பப்ளிக் ரிவ்யூ என் படத்தை எடுத்துக்கிறேன். நான் ஒருத்தன் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன துளி புதுசா வந்திருக்கேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியில என்ன எடுக்கலாம் முடிவு பண்ணுறதுக்கு நான் யார்? அங்கே ஒரு குழு இருக்கு. ஆனால் என் படத்துக்கு தனிப்பட்ட உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுங்க. பப்ளிக் பிடிச்சிருந்தா படம் பார்க்கணும். ஆனா இந்த போன வாரம் 7 படம் ரிலீஸ்ங்க. சரிங்களா? அது ஒரு படம் வந்து ஓடிடி, மிச்சம் 6 படம் தியேட்டர் ரிலீஸ். சரிங்களா? தியேட்டர் ரிலீஸ்ல வந்து எந்த படம் வெளியே வரல. பெரிய 2 ஜாமான் படமே வெளியே வரல. சரிங்களா? ஏன் வரலன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்பவுமே எடுத்து எல்லாரும் போடுவாங்க. அந்த விஷயம் வந்து தியேட்டருக்குள்ள யாருமே உள்ள போய் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கூட எங்களை அலோவ் பண்ணல. இப்போ வந்து எல்லா ப்ரொடியூசரும் கதறாங்க. என்ன கதறாங்கன்னா, நானா இப்ப நீங்க வந்து சம்பாதிச்சு போயிட்டீங்க, நீங்க பேசுவீங்க, ஆனா நாங்க வந்து சம்பாதிக்க போறோம், எங்களை வழிவிட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து எந்தவித தியேட்டர் ஓனர்ஸும் சரி, திருப்பூர் சுப்பிரமணியார் அவரு இருந்தாலும் சரி, எந்த யாரும் சரி சாய்க்கிறது கிடையாது. ஒரே ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகருக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. மத்த எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்ல. அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்து போய் வெளியே காட்ட போறீங்க? ஆனா இது என்னன்னா உண்மைதான். நீங்க ரிவ்யூ பண்றது படத்துக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. நீங்க ரிவ்யூ பண்றது படத்தை அழிக்குது. நீங்க தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குமோ ஒரு விஷயத்தை அழிக்கணும். அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் அதுக்கு ஈக்குவல். நீங்க யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறீங்கன்னு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கண்டிப்பா படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரிவ்யூ மிக 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 முக்கியம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கப்பட்ட தப்பிக்கவே முடியாமையும் போயிருது. அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இதில் நல்லதும் இருக்கு. நான் 2 சைடையும் பார்க்குறேன். இதை என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, நான் படத்துக்கு நம்பிக்கை சரி, மக்களோட ஓட்டிங் மக்களோட ரியாக்ஷன் கரெக்டா இருக்கும் நம்புறேன். அதனால நான் ஓப்பனா இருக்கேன். நீங்க தமிழ் சினிமால இது மாதிரி ஒரு சிஜி இவ்வளவு நேரம் பார்த்தது இல்ல. என்ன காரணம்? ஏதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா இந்த இவ்வளவு நேரம் சிஜில? சரி, என்ன ஏன் கேக்குறேன்னா, தமிழ் சினிமாலே நாங்க இவ்வளவு நேரம் சிஜி பார்த்தது இல்ல. ஏன்னா நம்ம பாகுபலியில கூட ஒரு சில சீன்ஸ் தான் வரும். எவ்வளவு நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அதுல? நாங்க உருவாக்குறது மோர் தென் 1 hour சிஜி பண்ணோம். அந்த 1 hour சிஜியில் நாங்களே சில விஷயம் தரம் கம்மியாக இருக்குன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு 43 நிமிஷம் ஒரு 45 நிமிஷம் உள்ள கேரி பண்ணியிருக்கோம். அது அப்படி கிடையாது. அந்த தமிழ் சினிமா எப்படி பார்த்தோம்னா என்னுடைய பேசிக் பேக்ரவுண்ட், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். என்னுடைய சிஜி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பேஸில் நான் படம் பண்ணதுனால எனக்கு சிஜியை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அதுக்கேற்ற கற்பனை கதை இருந்தது கையில். ஸோ அதனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. கதையும் இதுக்கு நான் எனக்கு அந்த சிஜி தெரியணும்னா எழுதும் போது கதையை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக எழுத முடியுது. ஒரு கற்பனை கதை தான். ஆனால் எந்த இடத்துல நம்ம என்ன ஆர்கியூ பண்ணலாம். நீ உட்கருத்து என்ன சொல்கிறாங்கிறது தான் நான் சொன்னே தவிர உலகம் அழியும் நான் இது வந்து நான் முன்னாடி கற்பனை தான் போட்டேன். இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம். அதாவது ஒரு தவறு நடக்கும்போது சரி, இந்த தவறு நடக்காமல் தான் நல்லா இருக்குமே. நீங்கள் சொல்கிறாங்க இல்லை சாமி அவன் கண்ணை குத்துனா நல்லா இருக்குமே, அவன் வயிற்றுலேயே குத்துனா நல்லா இருக்குமே, அவன் பாரு எல்லாத்தையும் வெட்டுறானே. இதெல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்கு. அப்போ எனக்கும் அந்த ஆசை சின்ன விஷயம் என்ன அந்த ஆசையும் எனக்கு இருக்கு. பொதுவான சொன்னாங்களா அவங்க நயன்தாரா ஆயிட்டாங்க அப்படின்னு இல்ல அப்படி மாதிரி இருக்கவங்கள ஏன் தேர்ந்தெடுத்து நீங்க படத்தை நடிக்கணும்? தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் இல்லையா? இல்ல நான் அப்படி கிடையாது. இந்த கதைக்கு சரி நாங்க நிறைய பேர் நான் ஓப்பனா பேசணும். நிறைய பேர் சின்ன படம் வர மாட்டாங்களா இல்ல நீங்க பேமெண்ட் தான் கேட்டாங்களா? இல்ல சின்ன படங்கள் அவங்க வேற கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட்ல இருக்காங்க தெரியல. நடிச்ச படம் தானே ப்ரமோஷன், வேற வேலை இல்லை. ஆனா அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் இன்னைக்கு தெரியணும். இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்க. நான் சொல்றேன், பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி, ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டுல ஓடணும்ன்றதுக்காக வந்திருக்காரு.
அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக் அப் எல்லாம் நயன்தாரா எல்லாம் ஓபனா பேசுறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே? தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்ல ஏன் வரலன்றத சொல்லுங்க. அந்த ஹீரோயினை சக்தியா காட்டிருக்கீங்க சரிங்களா? ஹீரோவை நம்ம சிவனா நீங்க டோட்டலா காட்டிருக்கீங்க, அது ஓகே. ஹீரோயினை சக்தியா காட்ட என்ன காரணம்? ஏன்னா அவங்களும் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க சக்தியா மாறுறாங்களா? இல்லண்ணே, அது கதையோட கனெக்டே ஆகலாம். இல்ல கனெக்ட் ஆகலையே, ஏன்னா அவங்க தனியா நிக்கிறாங்களே. இல்ல தனியா தான் நிக்கிறாங்க இல்லன்னு சொல்ல. இந்த கதைக்கு சக்தி உள்ள வந்து வதத்துக்கோ கதையோட ஃப்ளோக்கோ தேவைப்படல. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்லிக்கிறேன், படம் வந்து 146 சென்சார் கட்டு மாடிஃபிகேஷன் எடிட், அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லியிருக்கோம். 146. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டு வந்துச்சு, அந்த கட்டு உண்மையில உணர்வு இருந்தா நீங்க கேட்டுங்க. இந்த உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன் தாங்கிறது ட்ரெய்லர்ல இருக்காது. கட்டு வைக்க கூடாது. ஏன் தெரியல. யூடியூப் ட்ரெய்லர்ல வச்சிருக்கேன், ஏன்னா அது சென்சார் கிடையாது. நீங்க அதுக்கு சென்சார் போட்டீங்கன்னா வைக்க முடியாது. ஒரு படம் வரும்போது நம்மளை பத்தி நம்ம பேசும்போது நம்ம ஊர்லயே இதுக்கு அலோவ் பண்ணப்படுறதில்ல. அதுக்கு காரணம் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சென்சார் போர்டுங்கிற போது அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஆள், என்னால் எவ்வளோ போட முடியும்? ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கின்னஸ்ல இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு யாராவது பேசி கின்னஸ்ல வாங்கிடுங்க. 90 நாள் இந்த படம் சென்சார்ல இருந்தது. 90 நாள் 146 கட்டு கதற விட்டாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியே வந்திருக்கு. எல்லா கட்டுக்கும் அக்செப்ட் பண்ணனால மட்டுமே நீங்க முன்னாடி நிற்கிறேன். 29ஆம் தேதி படம் வெளியில் வருது. ஆனால் நான் என்ன சொல்றேன், எனக்கு கட்டு கொடுத்தீங்க, நான் ஏதோ கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சதுனால அங்கங்க போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். சிஜியில் பண்ணியோ ஏதோ எங்களுக்கு சிஜி ஷூட் பண்ணுறது எப்படி ஆச்சா வடை சுடுற மாதிரி ஆகிப்போச்சு. பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு பழகிடுச்சு. 5-6 வருஷமா பண்ணி தேத்திட்டோம். வேற அவனால மாட்டினாலும் 146 கட்டில் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படின்னா கட் பண்றாங்க, தா அப்படின்னா தமிழ் வந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே கட்டினா நம்ம ஊர்ல பேசுறது சில விஷயம். படத்துல 4 கெட்ட வார்த்தைகள் வந்து கட் பண்ணீங்க, நானே ஒத்துக்கிட்டேன். தப்புனே குழந்தைங்க படம் பார்க்க போறாங்க, நான் கட் பண்ணிக்கிறேன், நானே மியூட் பண்ணிக்கிட்டேன். நாங்க ஊர் ஆதி வந்தமும் தமிழன் தான், ஃபைன், அதை கட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டேன். சிவன் படத்துல சிவனுங்கிற பேரை எங்கேயுமே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கட்டு அதான், ஃபர்ஸ்ட் கட்டு சிவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறாரு, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றாரு. நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில பிறந்திருக்கேன் காட்டினா, இந்த பூமிக்கு வந்தா நம்ம தர்மங்கள் ஒண்ணுதான். கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்துதான் அவன் காவல் காமம் எல்லாத்தையும் கடந்தா வரணும். இதைத்தான் அவங்க அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்திலே அப்படிதான். கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கடந்தது. மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன படுவானோ இந்த என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவர் விட சிவன் அவதாரம் இருக்கலாம், எனக்கு டவுட்டாவே இருக்கலாம். யாரும் வேணுமா இருந்தா இவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம், யாரும் வேணுமா? சிவன் கிடையாது. நீ உனக்குள்ள இருக்கிறதா சிவன், உனக்குள்ள இருக்கிறதா சிவம். ஒன்னு நீ வார கிரியேட்டர். இந்த படத்துல நான் உருவாக்கலாம், இந்த படத்தோட சிவன் நானே. மகாபாரதம் நடந்த கதையா? என்ன மகாபாரதம் எழுதுனது தான் சொன்னேன். அந்த காலத்தையே எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன். அவனுக்கு தேவையானது அவங்க எழுதிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எல்லாமே எழுதப்பட்டதுனே. இன்னைக்கு இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எடுத்த கதையா கொய்யால எப்படி இருந்துருக்காங்க பாரு அப்ப அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுவும் ஒரு நான் கற்பனை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படிச்ச பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்ததுதான். ஆனா இதுவே நாளைக்கு ஃபேக்ட். எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட். அந்த காலத்து மன்னர்களுக்கு செலவு வச்சோம், கும்பிட ஆரம்பிச்சோம். கும்பிட சாமி ஆயிட்டாங்க, கோயில் கட்டிட்டோம். அதை வச்சு நீ உள்ள வராது, நீ உள்ளவான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அண்ணே சிம்பிளான மேட்ரு. நம்ம வீட்டுல எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புறோமா? இதான் பிரச்சனை. இங்க பிரச்சனை என்னன்னா அவன் டைமென்ஷன் தான் வாழ்க்கையை பாக்குறோம். இதான் ஃபேக்ட், வேற எதுவும் இல்ல. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின் வரல, இந்துமாதேவி வில்லி வந்திருக்காங்க, தமிழ் பெண்ணு. அடுத்த படத்துல ஹீரோயினும் தமிழ் பண்ணா போடுவீங்களா? கண்டிப்பா ஹீரோயின் தமிழ் பண்ணா போறேன். இன்னொரு விஷயம் என்ன, படத்துல வெள்ளியா வரவங்க எல்லாம் நிஜ வாழ்க்கையில வெள்ளி கிடையாது, படத்துல கதாநாயகி வரவங்க நிஜ வாழ்க்கையில கதாநாயகியா கிடையாது. தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால ஹீரோவுக்கு அவ்வளவு தாடி தேவையா? தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால, ஏன்னா அவர் முகமே தெரியல, இங்க பார்த்தா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னா, ஆதி சிவன் காட்டல ஆதின்னு காட்டல. ஆதி அடிக்கடி போய் சேவ் பண்றதுக்கு அப்ப சொல்லுங்க ஓபன் பண்ணல, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணாங்க. அதனால விட்டேன், தாடியை விட்டேன். பாருங்க, வில்லன் வந்து தாடி இல்லாம இருக்காரு. அவர் வேற உலகத்துல இருந்து வந்து அங்க சொல்லுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல. இங்க இல்ல
அதான் பிரச்சனை. தலைவரே, இந்த சுவாரஸ்யங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த படம் அடுத்த பாட்டு வைங்க. கண்டிப்பாங்க நீங்க பேசுன மாதிரி சுவாரஸ்யம். அண்ணே கடைசியா இந்த படத்தை வெளியே கொண்டு வர PVR அண்ணே இதை கண்டிப்பா நீங்க போடணும். ஏன்னா எல்லா சின்ன அப்பதான் அடுத்த சின்ன படங்களுக்கு ஆதரிப்பாங்க. இந்த படத்தை இந்தியாவில் கொண்டு வந்த PVR இருக்கும். மண்டே வேர்ல்ட் பிரீமியர் பண்ணாங்க மலேசியாவில் FST 5 ஸ்டார் ட்ரேடிங் சொல்லி லோட்டஸ் 5 ஸ்டார் கம்பெனி. அதுக்கு டாக்டர் சாய் சுதன் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரேன்டான்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு 10 சின்ன படம் போய் டாக்டர் சாய் சுதனை போய் அப்ரோச் பண்ணலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவார். கிரியேட்டிவான படங்களுக்கு உதவி செய்கிற 4 பேரை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும். FST உண்மையில பெருசாக உதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் MA ப்ரொடக்ஷன் சேர்ந்து மலேசியாவில் வேர்ல்ட் பிரீமியர் பண்ணாங்க. நல்ல வரவேற்பு. வெறும் 10 தேட்டர் கொடுத்தது நீங்கள் 40 தேட்டருக்கு மாத்திரம்னு பேசிட்டு இருக்காங்க மலேசியாவில். உண்மையிலே ஒரு தமிழ் படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக சின்ன படம் தமிழ் படத்துக்கு கொடுக்குறத நான் பெரிய கிராபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் புது பொங்கல் புது டீமோட வரலன்னா சின்ன படம் தான் நான் இங்கே சொல்லிப்பேன். இது ஜெயிக்கிறது கலிகாலம் வில்லனை மட்டும்தான் சாவடிக்க முடியல, மற்ற எல்லா காலகட்டத்திலயும் வில்லனை சாவடிச்சிடாரு. கலிகாலம் வில்லனை மட்டும் தான் சாவடிக்க முடியல. ஆமா சாமியால அவனே அண்ணே ஆக்சுவலா தீனாஸ் அண்ணே கிளைமேக்ஸ் தீனா செத்து நீங்க நம்புறீங்களா? இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் உடைக்க முடியாது. அடுத்து பாப்போம். ராவணனுக்கு சாவு இல்ல, அது ராவணனும் இல்ல. அதான் மேட்டர். ஓகே Thank you so much. Thank you.